எல்லாரும் பணியமா செய்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். செய்தாக்கள் திரும்பி அந்த கேள்வியை செய்து காட்ட வேணுமா? அனைமா அந்த கேள்வி செய்து காட்ட வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி அவ்வளவு கஷ்டமான கேள்வி, ஒரு பாட்டும் இல்லை. அது வேணுமெண்டா ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. நீர்த்தட்டா இருந்தா நீங்க எவ்வாறு காட்டுவீங்க என்ற ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வியில கஷ்டம் ஒன்றுமே இல்லை. அந்த கேள்வி எல்லாமே ஈஸியான பாட்டு தான். அதுல உங்களுக்கு 3வது பாட்டு, பியில 3வது பாட்டு மட்டும் ஒருவேளை யோசிச்சு எப்படி காட்டுன்றது. பி பாட்டுல 3வது, பி வகை குறை கடத்தியில் உள்ள துளைகள் நீரேற்றிய காவிகளாகும் என்பதை வாய்ப்பு பார்ப்பதற்கு நீர் இவ்விளைவினை எவ்வாறு பயன்படுத்தி என்பதை சுருக்கமாக விவரிக்க. அந்த கேள்வி மட்டும் ஒருவேளை உங்களுக்கு என்ன செய்யலாம்னா, எப்படி நம்ம அந்த கேள்வி மட்டும் ஒருவேளை உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துக்கலாம். கஷ்டம் இல்ல, பொருங்க வர முடியல. அந்த கேள்வி மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்க பீப்பால்ல 3வது அது நீங்க பெருசா ஒன்றும் அந்த பெருசா எழுதுற அளவு கொண்டு இல்லை பிள்ளை. நீங்க கீழே பாத்தீங்க என்ன பயப்படுவீங்க. நீங்க கீழே ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நீங்க படம் புரிய இந்த கேள்வியை நீங்க விட எழுதியிருக்கலாம். சரியா? என்னது மின்னோட்டம் கீழே போவதாக இருந்தா, நீர்க்கடத்தியாக இருந்தா எல்லாம் வலது புறத்துக்கு செல்ல போதும். நீங்க இந்த படத்தை கீறி மட்டுமே காட்டிக்கலாம். இதுல ஒரு வோல்ட்மானியை நினைச்சீங்களா? இதுக்கு குறுக்காக இந்த கடத்தியை குறுக்காக வோல்ட்மானி நினைச்சீங்கன்னா, வோல்ட்மானி இது நேர் இது மறையா இருந்துச்சு. படத்துக்கு என்ன சரி, நீங்க படத்தை கீறி வோல்ட்மானியை காட்டி வோல்ட்மானியில இந்த 3 பிளஸ் இந்த 3 மைனஸ் என்ன சரி விளங்குதா? இவ்வளவு செஞ்சாலே நீங்க பெருசா அந்த அளவுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி இது. உங்களுக்கு பார்க்கக்குள்ள கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். எப்படி நம்ம இதை பயன்படுத்துற விதத்தை எவ்வாறு என்று கேட்டீங்க யோசிக்கலாம். வசனமா எழுதுனா நீங்க என்ன எழுதுறீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரேற்றங்கள் எல்லாம் வலப்புறமாக செல்லும், மறையேற்றங்கள் எல்லாம் இடப்புறமாக செல்லும். எனவே வலப்புறமாக நேரேற்ற முனைகள் இருப்பதை உறுதிப்படுத்தினீங்களாக இருந்தால் என்னது கடத்தி பி வகை குறை கடத்தியாகும் என்று முடிக்கலாம். வசனம் எழுத வேண்டாம். மின்னோட்டம் கீழே போகும்னா நேரேற்றம் வலது பக்கம் போகும், மறையேற்றம் இடது பக்கம் வர போகுது. சோ வலதுபுறமாக உள்ள ஏற்றங்கள் நேரேற்றம் என்பதை உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் கடத்தி என்ன கடத்தியா இருக்கு? பி வகை குறை கடத்தியாக காணப்படும் என்று நீங்க வசனமா வேணும்னா எழுதலாம். நீங்க அவன் கொடுத்த விடையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பும். அதுல முனைவு தன்மையில கை வச்சாங்க. அதுல ஒன்றுமே டாக் பண்ண ஒன்றுமே இல்லை. அந்த வசனத்துல நீங்க படம் கீறி மட்டும் காட்டியிருந்தாலும் அந்த கேள்விக்கு போதும். அல்லது கடத்திக்கு மின்னோட்டம் செல்லும் போது வலதுபுறமாக கடத்தியின் வலதுபுறமாக நேரேற்றங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தினீங்களாக இருந்தால் கடத்தி பி வகை குறை கடத்தியா இருக்கு. ஒருவேளை இது என் வகை குறை கடத்தியா இருந்தா என்ன செஞ்சு போகுது? மைனஸ்ல என்ன செய்யும்? வலப்பக்கமா மைனஸ்ல வந்துருக்கு. சோ என் வகை குறை கடத்தியா இருந்தா வலப்பக்கமாக உள்ள முனை எதிர்முனை என்பதை உறுதிப்படுத்தினீங்களாக இருந்தா அது என் வகை குறை கடத்தியா இருக்கு. உள்ளங்க கேள்வி. அடுத்த டவுட் கேட்டீங்க டீபார்ட்ல முதலாவது. டீபார்ட்ல முதலாவது கேட்டீங்கன்னு அது என்ன பிள்ளை உங்களுக்கு இந்த அந்த கேள்வியை பொறுத்தவரையில நம்ம இதுவரைக்கும் பார்த்த கேள்வி எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, மின்னோட்டம் செலுத்துன்னு மின்னோட்டம் சென்றுதான் உங்களுக்கு அயன்கள் வருது. அந்த டீபார்ட் கேள்வியில அயன்கள் போவதன் காரணமாக என்ன செய்யணும்? மின்னோட்டம் பற்றி கருத வேண்டி வரப்போகுது. இதுக்குள்ள என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்டுக்கு Na+ஐயும் Cl- அயன்களையும் ஒரு உயர் செறிவு கொண்ட குருதி திரவ விளையம் நாடியினூடாக குருதியுடன் குருதி பாய்ச்சலின் அதே திசையில் குருதி எந்த திசையில போகுமோ அதே திசையில போகக்கூடியதாக என்ன செய்யறாங்க? என்ன அனுப்புறாங்களா? உங்களுக்கு அந்த படம் தாராங்க. அந்த படத்தை நீங்க எப்படி கருதலாம்னு கேட்டீங்க. இந்த ஷேப்பை கருதலாம்னு இது அந்த குறிப்பிட்ட நாளத்திட விட்டம்.
இது மின்வாய்கள் முனை. அது குறுக்காக வோல்ட் அளக்க போறாங்க. இது குறுக்காக புலம் செல்லுது. திரவ விளையம் வந்து அசைகிற திசை இந்த பக்கமாக, குருதி வந்து அசைகிறது. குருதியில் உள்ள அயன்கள் ஏற்றக்காவிகளாக நடந்து கொள்கிறது என கொள்க. நாடியினூடாக குருதி பாயும் போது பீயின் முனைவுத்தன்மை யாது? நாடியினூடாக குருதி பாயும் போது இதான் பி என மேல் பக்கம் தானே பி, இதான் பி, இது பி, இது கியூ. பியின் முனைவுத்தன்மை என்ன செய்வீங்க? கையை வச்சு பாப்பீங்க. மின்னோட்டம்டா இதான் மின்னோட்ட திசை. ஏன் நேரேட்டங்கள் வந்து அசையுதானே, ஒரு பிளஸ் வந்து அசையுமா இருந்தா இதான் மின்னோட்ட திசை அறிய போகுது. சொந்த இடத்த கை வச்சு பாத்தீங்கன்னா மின்னோட்டம் வந்து பிளஸ் எல்லாம் மேல வர போகுது. ஸோ NA பிளஸ் வந்து மேல வரும். ஸோ நேர்முனைவு பி வந்து நேர்முனைவு அறி மாறி இலத்திரனை வச்சுக்க. சிஎல் மைனஸ் வச்சுங்களா இருந்தா சிஎல் மைனஸ் இங்கால செய்யுது. அப்ப மின்னோட்டம் எங்கால போகுது? இப்படி போகுது. மின்னோட்டம் இப்படி வரப்போகுது. சிஎல் மைனஸ் நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இருந்தால் மின்னோட்டம் வந்து எதிர் திசையில வரப்போகுது. அப்ப சிஎல் மைனஸ் எங்க வரும்? கீழே வரும். எல்லாம் உண்டு நம்மளே நீங்க ரெண்டுல உண்டை வச்சு தீர்மானிக்கலாம், யாரு பிளஸ் யாரு மைனஸ் என்று தீர்மானிக்கலாம். இந்த கேள்வியை பொறுத்தவரை நீங்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பிள்ளை வந்துக்க மாட்டேன். சோ சோடியம் பிளஸ் கருதினாலும் விட சரிதான், அல்லது சிஎல் மைனஸ் கருதினாலும் உட விட சரிதான். அத மாதிரி கேட்ட கேள்வி. அது ஏற்றங்களை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த இடத்துல அசைகின்ற ஏற்றங்களை மின்னோட்டங்களாக நீங்க எடுக்க போறீங்க. சோடியம் பிளஸ் மின்தல அசையும், சிஎல் மைனஸும் அங்கெல்லாம் செய்ய போகுது. அப்ப சோடியம் பிளஸ் அசைகிற பக்கமாக மின்னோட்ட திசையாக கருதலாம், அல்லது சிஎல் மைனஸுக்கு எதிர் திசையாக என்ன செய்யலாம் நீங்க மின்னோட்டமாக. ரெண்டுமே ஒன்றுதான். பிளஸுக்கு பாக்குற ஈஸிகான் எனக்கு புலம் உள்ளுக்கு சோடியம் பிளஸ் வலது பக்கமா போனா மேல் நோக்கி திசையில விசை உருவாகும். சோ பி முனை நேரிட்டமாக காணப்படும். சோ நேர்னு போட்டாக்காரு உங்களுக்கு இங்க விதியை வச்சு எப்படி பயன்படுத்துறேன் கேட்க போறல. சோடியம் வந்து மின்னோட்ட திசை ஏற்றக்காவிகள் ஆகவே எழுதவில்லை. என்ன முனைவு? நேர்முனைவு நம்ம கூட. நீங்க ஒன்றுமே தெரியாம நேரண்டு போட்டு இது பயாலஜி படம் இல்லையே. தொகுதிக்கு பிரயோகிக்கப்படும் சீரான காந்தப்புலத்தில் பாய அடர்த்தி பி, நாடியின் விட்டம் டி, பீக்கமா கியூ ஆகிய மின்வாய்களுக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவு PQ. அந்த PQன்றது யாருக்கு உண்மையா பாத்தீங்கன்னா முன்னூறு சமன்பாடு VH தான் இது. முன்னூறு சமன்பாடு VH அது BVD BVD வந்த சமன்பாடு திருப்பி இருக்கிறாங்க, கேட்டு திருப்பி இருக்கிறாங்க. இந்த சமன்பாடு டி பார்ட் வோல்மானி வாசிப்பு பிளஸ் என்று உறுதிப்படுத்தலாமா? எஸ். வோல்மானி வாசிப்பு பிளஸ் வந்தா என்ன, மைனஸ் வந்தா என்ன, நம்மளுக்கு அது என்ன பெருமானத்தை காட்டுதோ நம்ம தடுக்கும். வோல்மானி திசை எங்கால திரும்பும் என்று வச்சு நீங்க என்ன டிசைட் பண்ணலாம்டா, பி முனை வந்து நேர்முனைவா மறைமுனைவா முடிவெடுக்கலாம் இல்லைங்களா. ஆனா வோல்மானி காட்டுற வாசிப்பு மைனஸை காட்டினாலும் உங்களுக்கு பெருமானம் என்ன, வி பிளஸ் நடப்பீங்க. கணக்கு செய்யங்களுக்கு பிளஸ் நடப்பீங்க. இங்க வீக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, ஒரு காலம் மைனஸை கொண்டே பிரதிட மாட்டீங்க. நீங்க VH பெருமானம் அது மைனஸை காட்டணும் பிளஸை காட்டணும். அதுக்கு குறுக்காக உள்ள அழுத்த வேறுபாடு தான் உங்களுக்கு தேவை. அழுத்த வேறுபாடு கேட்டா அது V பிளஸ்ஸா வருது. 5 வோல்ட்னா 5 வோல்ட் தான். அது முனைகள் வந்து மாறி வரலாம், எல்லாம் செய்யலாம். அழுத்த வேறுபாடு பிளஸ் மைனஸ் உங்களுக்கு அது பிரச்சனை வரும்போது நீங்க பிளஸ் ஆவே கருதலாம், நீங்க நேராக எடுக்கலாம். நேர்முனைவு மறைமுனம் அது மட்டும் தான் உங்களுக்கு கேட்ட கேள்வியில, மற்ற பாடம் உங்களுக்கு பிரச்சனை வர பொருள். இரண்டாவது பாட் மேலே பியில் குறிப்பிட்ட நாப்ப நிலையை ஏற்படுவதற்கான காரணம் ஏன் வந்து அந்த நீங்க இந்த குறிப்பிட்ட மேல குறிப்பிட்ட சமநிலை வந்து எவ்வாறு உருவாகுது, அதுக்கு காரணம் கிடையாது. நாப்ப நிலை என்ன, சமநிலை ஏன் வந்து சமநிலை அடையுது. இந்த இடத்துல பிள்ளை உண்மையா அவங்க ஒரு வசனம் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வளமை என்ன சொல்லுவோம்னு கேட்டா, காந்த விசை ஒன்று உருவாகும், காந்த விசை காரணமாக இலத்திரன்கள்ல ஒரு விசை உருவாகும். காந்த விசை காரணமாக உங்களுக்கு எடுத்தீங்கன்னா, தட்டு எடுத்தீங்கன்னா ஒரு காந்த விசை ஒன்று ஏற்பட போகுது. காந்த விசை காரணமாக அவங்க இலத்திரன் கேட்கிறாங்களா, இலத்திரன் கேட்கிறாங்க. இலத்திரண்டா வெள்ள சாத்து போகுது இந்த கட்டத்துல இப்படி வருதுன்னு இலத்திரன் கேட்கிறாங்க. சோ இலத்திரன்ல ஒரு காந்த விசை ஏற்படும். காந்த விசை காரணமாக இலத்திரன்கள் வந்து வலதுபுறமாக தள்ளப்படும். முதல் வசனம் சரிதானே. நம்ம ஏற்கனவே கதைச்சதை தான் அவங்க திருப்பி கேட்கிறாங்க, ஏன் நடக்குது, அதுக்கு காரணம் என்ன, இதான் கேள்வி.
வலதுபுறமாக இலத்திரன்கள் தள்ளப்படும். என்ன காரணம்னா காந்த விசை உருவாகும். அதுக்கு நீங்க காரணம் போட தேவையில்லை. மின் விசை, புலம் ஒரு காரணம் போட தேவையில்லை. ஒரு காந்த விசை காரணமாக என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கடத்தியிட வலதுபுறமாக இலத்திரன்கள் தள்ளப்படும். அவங்க கொடுத்த விடையில வந்து அந்த காந்த விசைக்கு மென்ஷன் பண்ணிருந்தாங்க டாக்டர். காந்த விசை என்ற வசனத்தை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி தொழிற்படுவதன் காரணமாக இலத்திரன்கள் ஒரு பக்கத்துக்கு செல்லும், அதுக்கு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இலத்திரன்கள் வந்து ஒரு பக்கமாக செல்லும் என்றதுக்கும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. காந்த விசையையும் இலத்திரன்கள் ஒரு பக்கமாக செல்லும் என்றதையும் அந்த முதலாவது வசனத்துல டாக் பண்ணியிருந்தாங்க கோடு. என்ன கட்டாயம் வந்து முக்கியமான உண்மையா நோக்கமா தானே பிள்ளைகள். ஒரு இலத்திரன் வந்து ஏன் அசையுது என்று நீங்க பாத்தீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு காந்த விசை வருவதன் காரணமாகத்தான் இலத்திரன் அசைய போகுது. அப்ப அது நீங்க கட்டாயம் கொடுக்குதானே வந்துடுறதுல காந்த விசை காரணமாக இலத்திரன்கள் வலது புறத்துக்கு தள்ளப்படுகின்றன அல்லது அசைகின்றன. முதலாவது விஷயம் முடிச்சு. இரண்டாவது, இதன் காரணமாக மின்புலம் ஒன்று என்ன செய்யும் உண்டாக்கப்படும் வருந்தானே. இதுல பிளஸ் மைனஸ் வர குறைஞ்சல் செய்யும் பிளஸ் வரும். அந்த பிளஸ் நீங்க விரும்பின அழிக்கலாம். இதன் காரணமாக நேரேற்றங்கள் எதிர்பக்கத்துக்கு தள்ளப்படும் என்று நீங்க எழுதிருக்கலாம். அதை எழுதாட்டியும் உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் மென்ஷன் பண்ணலாம், நீங்க எழுதி கொள்ளுங்க. நமக்கு தந்த நோட்ஸ் தந்திக்கிறாரு. இலத்திரங்கள் வந்து நாம் மாறுதீங்கன்னா நான் எப்படி நீங்க உங்களுக்கு பிளஸ் எல்லாம் ஒரு பக்கம் போறதால அதன் காரணமாக மைனஸ் வந்து கீழே அண்டளிக்கிறேன். நிஜமாக எழுத போறீங்க. மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளப்படுவதன் காரணமாக நேரேற்றங்கள் வந்து எதிர்பக்கத்துக்கு சென்றடையும். இதன் காரணமாக ஒரு மின் புலம் உருவாகும் தொழிற்பட போகுது. அதில் மென்ஷன் பண்ணியாங்க. இது ஒரு மின் புலத்தை உண்டாக்கும் என்றது மென்ஷன் பண்ணியாங்க. இங்க இருந்து எங்க அத நீ விரும்ப குடிக்கலாம். எங்க இருந்து இடமிருந்து வளமாக ஒரு மின் புலம் உருவாகும். நம்ம என்ன சொல்லிக்காமங்க கீழே இருந்து மேலாக கட்சிக்கமா இல்லை. நமக்கு இருந்த படத்துக்கு தான் கதைக்கிறோம். அவங்க தந்த படத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் கதைக்கலாம். அல்லது மின்புலம் ஒன்று தொழில் உண்டாகும். முதலாவது விஷயம் என்ன, இலத்திரன்கள் வந்து வலதுபுறமா காந்த விசை காரணமாக இலத்திரன்கள் வலதுபுறத்துக்கு தள்ளப்படும், ஒரு பக்கமாக தள்ளப்படும். இதன் காரணமாக என்ன செய்யும் ஒரு மின்புலம் ஒன்று உருவாகும். இரண்டு மென்ஷன் பண்ணியாங்க ரைட்டா. தொடர்ந்து அது அடுத்த வரி என்ன கேட்டீங்கன்னா மேலும் அசையும் இலத்திரன்கள் ஒரு மின்புலத்தை தடுக்கப்படும். ஏற்கனவே காந்த விசை காரணமாகத்தான் இந்த இலத்திரன்களை செஞ்சு அசைஞ்சு காந்த விசை காரணமாக அசைந்த இலத்திரன்கள் மின்புலம் காரணமாக செல்லுவது என்ன செய்ய போகுது தடுக்கப்பட போகுது. அதான் ஸ்டொப் ஆகுது. அவர் இவரே இவரும் அசைஞ்சது காரணம்னா காந்த விசை காரணமாக ஒரு பக்கமாக தள்ளப்பட்டது. உருவாகின்ற மின்புலம் காரணமாக அசைவது என்ன செய்ய போகுது தடுக்கப்பட போகுது. அதான் அவங்க கேட்கிறாங்க எவ்வாறு சமநிலை ஏற்படுவதற்கான காரணம். ஏன் இந்த இலத்திரன்கள் வந்து சமநிலை அடையுதுன்றதுக்கான காரணம் ஒரு மெக்னடிக் போர்ஸும் ஒரு எலக்ட்ரிக் போர்ஸும் உருவாகி ரெண்டுமே என்ன செய்யுது சமனாக்கப்படுது. காந்த விசை காரணமாக இலத்திரன்கள் ஒரு பக்கமாக தள்ளப்படுகின்றன. இதன் காரணமாக மின்புலம் ஒன்று தோற்றுவிக்கப்படுகின்றது. மின்புலம் தோற்றுவிப்பதன் காரணமாக என்ன செய்ய போது மின்புலம் உருவாகி இலத்திரன்கள் அசைவது தடுக்கப்படுகிறது. அந்த தடுக்கப்படுகிறது என்றதுக்கும் தடுக்கப்படும் என்றதுக்கு கீழையும் வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த வசனம் தடுக்கப்படும் அது ஃபுல்லாவே அது உங்களுக்கு பழைய சிலபஸ்னால 15 மார்க்ஸ் மொத்தம் எஸ்ஏக்கு அந்த அந்த பந்தி ஃபுல்லா இருந்தா தான் 1 மார்க்ஸ் தான் கொடுத்தாங்க. சரியா நிறைய பேருக்கு இதுல 14 மார்க்ஸ் தான் வந்து செஞ்ச எல்லாருக்கும் ஃபுல் மார்க்ஸ் அநேகமா ஃபுல் மார்க்ஸ் செஞ்சாங்க. உத்தரம் 10க்கு குறைய உத்தருக்கு மேல் 12க்கு மேல அநேகமா எல்லாருக்கும். இதுல இந்த கேள்வி மட்டும் ஆளுக்கு அநேகமானாங்க 14 மார்க்ஸ் தான் வந்து இந்த வசனம் ஃபுல்லா எல்லாரும் அந்த மின் விசையில் இருந்தாங்க காந்த விசையில் இருந்தாங்க தடுக்கப்படுங்கிற கோடு போட்டாங்க. சரியா அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா போற இலத்திரனை வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டணும். இதுவரையும் போய்கொண்டே இருந்த ஒரு ஆள் வந்து போகாம நிப்பாட்டணும்னா அந்த நிப்பாட்டணும் வசனத்தை அவங்க மென்ஷன் எதிர்பார்க்கறாங்க கட்டாயமா. இது போறவர் அந்த குறிப்பிட்ட சமநிலை அடைதல் என்ன மீனிங் பிள்ளை போகாம நிக்கிறது நடத்தும். அப்ப அந்த சமநிலை அடையலாம். ஒரு ஆள் வந்து போனவர் அசியாம நிக்காருன்னு நடத்த கேட்டீங்கன்னா சமநிலை அடைகிறாருன்னா கேட்கிறதால அவங்க என்ன மென்ஷன் பண்ண கட்டாயமா ரெண்டும் வந்து போறதால் உருவாகுவதன் காரணமாக மின்புலம் உருவாகுவதன் காரணமாக இலத்திரன்கள் அசைவது தடுக்கப்படுகிறது என்றதை அவங்க அந்த இடத்துல கட்டாயம் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதாவது நிறைய பேர் அந்த மார்க்ஸ் மட்டும் வரணும். சரியா சோ அது பீபால்ல 2வது பார்ட் வந்து நோமல் காரணம் தான் காந்த விசை காரணமாக தள்ளப்படும். இதன் காரணமாக மின்புலம் உருவாக்கப்படும். இதன் மின்புலம் உருவாகும் காரணமாக இலத்திரன் அசைவது தடுக்கப்படும். ரைட்டா வேற பாடுன்னு Na பிளஸ் காந்த விசை பியை நோக்கியா போகும். எஸ் காரணம் Na பிளஸ் காந்த விசை எங்க வர போகுது பிள்ளைகள் பிளஸ் தானே
பிளஸ் அசைகிறது என்ன மீனிங்? அது மின்னோட்டம் எங்கால உங்களுக்கு குருதி ஓடுதோ அதே திசையில என்ன செய்ய போகுது? சோடியம் கரைசல் அசைய போகுது. அப்ப சோடியம் அசைகிற திசை என்னவாகி வலப்பக்கமாக மின்னோட்ட திசையாக இருக்கு. வலப்பக்கம் மின்னோட்ட திசை புலமுள்ளு கண்டா மேல் நோக்கிய திசையில எனக்கு என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? காந்த விசை உருவாக போகுது. ஆகவே சோடியம் பிளஸ் மேல் நோக்கிய திசையில வரும். ஆகவே பி முனை என்ன வரைக்கும் உங்களுக்கு நேர்முனைவாக டியில மூன்றாவதுக்கா அவ்வளவு சரியா பிள்ளைகளா இருக்கும். அவ்வளவு விடிவி மட்டும் காணுமா? முன்பால நினைக்க ஸ்மால் டின்னு நினைக்கிறேன். 3 சமன்பாடு இல்லையா? முன்னுக்கு அந்த வேகம் வந்து நகர் வேகம் வந்து விடின்னு கொடுத்திருப்பாங்க முன்பாட்டுல. உங்களுக்கு முன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எத்தனை பாட்டு அது? சி பார்ட்ல முதலாவதுக்கு வந்து பிஹெச் சமன்பாடு உங்களுக்கு வி டி விடின்னு வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பி வி டிரெக்டா கொடுக்கலாமா? இந்த வேகத்தை நீங்க டிரெக்டாவே கொடுக்கலாம். சரியா? வேகம் வந்து அந்த வேகம் தானே கொடுக்க போறீங்க? தடிப்பனை கொடுக்க போறீங்க. தடிப்பனை இந்த டி தானே அந்த டி இந்த முறை டி தானே. ஆனா இந்த இடத்துல கட்டாயம் பிடிக்கு மென்ஷன் பண்ணி சரியா? இதுல நீங்க வேகம் சும்மா கூட மார்க்ஸ் கிடைக்க மாட்டேது. இது கட்டாயம் பிடி ஏன் தந்த தரவின் படி பார்த்தா தரவின் படி தான் நீங்க வேகத்தை கொடுக்கணும். மைண்டா அடுத்த கேள்விக்கு இங்க டி என்று வருது தானே. அப்ப இது கட்டாயம் இந்த சமன்பாடுல வீடி என்ற பேர் வந்து இருக்கணுமா? சீப்பால 3 சமன்பாடு படியே படிச்சு அப்படி கொண்டே சீப்பால 3வது டீப்பால 3வது விபிக்யூ தெரியும். விபிக்யூ இதானே விபிக்யூ டி தெரியும், பி தெரியும். வியின் பெருமானதை காணுங்க. வி சமன் விடி. அதே சமன்பாடு பிறகு என்ன? சரி விஹெச்க்கு பதிலா விபிக்யூ பெருமானது வந்துக்காங்க. அதுக்கு இல்ல பி தரடி வேகம் வரும். வேற டவுட் கேளுங்க சொல்லி. சரி அப்படி இல்லை முடிஞ்சா அந்த கேள்வி ப்ராப்ளம் இல்லை. உண்மையா ஏண்டா உங்களோட கொப்பில உள்ள அதே தரவு அதே நிறுவத்தான் ஃபுல் அப்படி ஸ்டார்ட்ல இருந்து வரும். மென்பரையும் வரும். பெரிய கஷ்டமான கேள்வி ஒன்றும் இல்லை. ஐநேவியை கேட்டு அப்புறம் அதுல இருந்து திரும்ப அடுத்த சமன்பாடு கேட்டு பெற சொல்லி அதுல இருந்து விட கேட்பாங்க. என்ன பெருமானத்தை காணி கேட்பாங்க. சோ பிரச்சனை வராது. இதுக்கு நீங்க காரணம் கொடுத்தீங்களா இருந்தா ஏன் கேக்குறாங்கன்னு ஏன் வந்து என்ன முனைவை பெறும் என்ன காரணம் கேட்பாங்க. டி வந்து என்ன முனைவை பெறும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்க. என்ன காரணம் கொடுத்தீங்க? சோடியம் பிளஸ்ல காந்த விசை மேல் நோக்கி தொழிற்படும் கொடுத்தாங்க. சோடியம் பிளஸ் அயன்களில் காந்த விசை மேல் நோக்கி தொழிற்படும் கொடுத்தாங்க. காரணம் கொடுத்தீங்க. சரியா? அதுல காரணம் கிடைச்சாங்கன்னு நாம எழுதுறா அந்த சமநிலையை எப்படி விலங்கலே நாம எழுதுறா அந்த சமநிலையை எப்படி இந்த விலங்கல்ல கொஞ்சம் திருப்பி டைப் பண்ணி அனுப்புங்க. நாம எழுதுறா அந்த சமநிலையை இன்றைக்கு மெக்னானிக் ஃபோர்ஸ் தொழிற்படுற திசை தானா? எஸ், மெக்னானிக் ஃபோர்ஸ் தொழிற்படுற திசை நம்மளே பொருள் அசையும். அதான் முக்கியம். எங்கால இது உண்மையா மெக்னானிக் ஃபோர்ஸ் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. குருதி அசைற திசையில என்ன செய்யணும்? சோடியம் பிளஸ் போயிட்டே இருந்திருக்கும். காந்த புலத்தை நீங்க இவரை குறுக்காக கொடுப்பதன் காரணமாகத்தான் இது மேல் நோக்கி அசைந்து வெளிக்கிறது. காந்த விசை கொண்டு நீங்க குடுக்கலேண்டா இது மேல வருமா? வராது. நீங்க காந்த விசையை வழங்குறதால தான் மேல வருது. மேல வர்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா காந்த விசை தான் காரணம் மேல் நோக்கி வர்றது. இது எப்படி ஷோர்ட் ஆளு இது நம்ம
இப்படி ஷோர்ட் எழுதாம நமக்கு எக்ஸாம் ஹோல் நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. அவங்க 4 வரி எழுதி 3-4 அண்டர்லைன் பண்ணி 1 மாசம் கொடுத்தாங்க. ஷோர்ட்டா இதுக்கு மேல எழுதாம நமக்கு தெரியும் என்ன 1 மார்க்ஸ் கொடுக்கல, இன்னும் ஷோர்ட்டா 2 மார்க்ஸ் எடுக்க 1 மார்க்ஸ் கொடுக்க போறாங்க பிள்ளைகள். நம்ம எழுதுறதுக்கு ஒரு சொல்லி மிஸ் ஆக 70 மார்க்ஸ் வராம போக போகுது. எனக்கு இதுக்கு ஷோர்ட் இதை கேட்ட கேள்வி வந்து சமநிலையை எவ்வாறு பெறுவீங்கன்னு கேட்டா நீ கட்டாயமா அந்த 3 விஷயம் கேட்கத்தான். காந்த விஷயம் கேட்கத்தான், மின்புலம் உருவாறு கேட்கத்தான், சமநிலை தடுக்கப்படும் கேட்கத்தான், இந்த இயக்கம் தடுக்கப்படும் 3 கேட்கத்தான். ஷோர்ட்டா நம்ம எழுதிக்கலாம் இந்த இடத்துல. பிளஸ் மைனஸ் காண்ற எப்படி, பிளஸ் மைனஸ் காண்ற எப்படி என்ன கேக்குறீங்க? விளங்க எனக்கு எந்த பிளஸ் மைனஸ் கேக்குறீங்க? எது பிளஸ் மைனஸ் காண்ற எப்படி கேக்குறீங்க? பிளஸ் மைனஸ் காண்ற எப்படின்னா எதுல பிளஸ் மைனஸ் காண்றது? ஓ NA பிளஸ் எல்லாம் இது NA பிளஸ், NA பிளஸ் மேல போனா பிளஸ் தானே மேல வரப்போகுது. அப்ப P ஆன பிளஸ் பண்ணி வரப்போகுது. பிளஸ் எல்லாம் மேல போனா NA பிளஸ் மேல வந்துடும். அப்ப பிளஸ் முனை மேல கேட்டகரி என்ன? எந்த முனை நேராக முன்னாடியாங்க P என்ன முனையா P என்ன முனை கிடையாங்க நேரல மேல வந்து என்ன அர்த்தம்? நேர் முனை. அவகட்டானா சரியா விளையல் கேக்குறத கேட்டுக்கோங்க. கொஞ்சம் யோசிக்கலுங்க கேக்குறது, சும்மா கேட்காம யோசிக்கலையே கேளுங்க. நேர்முனை அடையாளப்படுத்துறா NA பிளஸ் நேர்முனை சந்துட்டாங்க அவங்க. NA பிளஸ் எல்லாமே ஏற்ற கவிகள் தர NA பிளஸ் கவி நேர் கருதலாம். அது மாதிரி CL மைனஸ் நீங்க என்ன செய்ய நேரடியாக மைனஸ் என்ன கருதலாம். ரைட், நம்ம இன்னைக்கு 7.2 பாப்போம். தமிழ்ல பார்த்தா கனடா இங்கிலாந்து பயோட் சவார்ட்ஸ் லோ சரியா, பியோ சவா விதி. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே காந்தப்புலம் நமக்கு தந்துட்டாங்க, அதான் கேள்வி தந்துவிட கேள்விவாங்க பீட பெருமன் என்ன தந்துடுவாங்க. இப்ப நம்ம காணப்படுறது என்ன கேட்டீங்கன்னா காந்தப்புலத்துல பெருமானத்தை காணப்படும். காந்தப்புலத்துல பெருமானத்தை காண்றதுக்கு 2 பேர் சேர்ந்து ஒரு சமன்பாட்டை உண்ட கிரியேட் பண்ணி வச்சுக்காங்க. உண்மையா இது மெத்தமெட்டிக் ரீதியா வந்து சமன்பாடு தான், தொகையிட்டு எடுத்துக்காங்க உண்மையா. ஏன்னா ஒரு பொருள் வந்து சீரான பொருளா இல்லாம இருந்தால் தொகையிட்டு தான் எடுப்பாங்க. அந்த தொகையிட்டு எடுத்த விடதான் மெத்தமெட்டிக் வகையில நமக்கு அது இல்லை என்னதாக என்ன செய்ய கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஷோர்ட் எடுத்துட்டு போகும் அந்த விஷயம். நீண்ட கடத்தி, நீண்ட கடத்தி, ஒரு நீண்ட கடத்திக்கு அண்மையில காந்தப்பாயை அடர்த்திய காண்றதுக்கான பொதுவான சமன்பாடு பிஏ காண சமன்பாடு. இந்த இடத்துல மின்னோட்ட ஓடுற திசை அப்படி எடுத்தோம்னா இதான் மின்னோட்ட திசை ஐயா எடுக்கும். ரைட், இது ஐயா இருந்தா பிள்ளைகள் நீ கையை வச்சு பாத்தீங்க இந்த பக்கம் புலம் வரப்போகுது. அந்த புலம் இவடத்த வரலாம், இவடத்த வரலாம், இவடத்த வரலாம், இவடத்த வரலாம், எங்கேயும் வரலாம். புலம் எங்கேயும் வரலாம், நமக்கு தெரியா புலம் எங்கேயும் வரலாம். சோ இந்த இடத்துல காந்தப்பாயை அடர்த்திய பருமன் கூட வரைக்கும். தூரம் கூட 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 என்ன செய்யும், காந்தப்பாயை அடர்த்திய பருமன் வந்து உங்களுக்கு குறைவாக வளமை தானே. மின்புலம் அப்படித்தானே, ஈர்ப்பு புலம் அப்படித்தான். ஈர்ப்புல இருந்து தூரம் போக போக ஈர்ப்பு குறையும், மின்புலத்துல இருந்து தூரம் போக 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 மின்புலம் குறையும். அதே மாதிரி காந்தப்புலம் வந்து மின்னோட்டத்தை சுற்றி உருவாகிற காந்தப்புலம் மின்னோட்டம் தள்ளி போக 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 காந்தப்புலம் குறையும். அந்த காந்தப்புலத்துல பருமனை காண்றதுக்கான ஈக்குவேஷன் பார்க்க போறோம். நமக்கு நிச்சயமா தெரியும் இங்க cross இங்க dot நம்ம cross கருதுவோம், இதாவது ஒரு cross கொடுக்கும். ரைட், நமக்கு ஃபுல் நீளம் எடுத்தோம்னா தூரம் எல்லாம் வேறு வேற வர்றதால வேறு வேற தலைமை செய்யணும்னா ஒரு சிறிய பகுதியை கருதுவோம், டெல்டா எல் பகுதியை கருதுவோம். டெல்டா எல், டெல்டா எல் பகுதியை கருதுவோம். எப்பயும் ப்ரூஃப் நம்ம எடுக்கிறோம் சரியா. டெல்டா எல் பகுதி, டெல்டா எல் பகுதி இருந்து
உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி டெல்டா பி என்று ரைட். டெல்டா எல்ல இருந்து உருவாகிற காந்தப்பாய டெல்டா. இந்த டெல்டா பியோட இந்த கணத்துல இந்த தளம் அமைக்கிற கோணம் வந்து தீட்டா. மின்னோடுகின்ற திசையுடன் அமைக்கின்ற கோணம் இதான் மின்னோடுகின்ற திசை. இந்த மின்னோட்ட திசையோட அமைக்கிற கோணம். ஒருவேளை மின்னோட்ட திசை கீழே இருந்தா இந்த கோணம் மாதிரி. ஒருவேளை மின்னோட்ட திசை இப்படி இருந்தா இதை நம்ம எப்படி கருதப்படும்? இஞ்சல பக்கம் கொஸ்டன் வரும், டொட்டன் வரும். இஞ்சல கொஸ்டன் இப்படி எடுத்தீங்கன்னா மின்னோட்ட திசையோட அமைக்கிற கோணம் இந்த கோணமா மாறும். மின்னோட்ட திசை எங்காலையோ அந்த பக்கமாக அமைக்கிற கோணம் தான். இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தூரம் தெரியா? அந்த தூரத்தை நம்ம ஆறு எடுக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா அவங்களோட முடிவுக்கு வருவோம். யார முடிவு? பயோட் சவாற்ற முடிவுக்கு வருவோம். அவங்க எடுத்த சமன்பாட்டின்படி டெல்டா பி நேர்விகித சமன் டெல்டா எல் வளமைதன் நேர்விகித சமன் மின்னோட்டம் ஐ. மின்னோட்டம் கூடுமென்னா காந்தப்புலம் கூடும். டெல்டா எல் பெருசாக பெருசாக எனக்கு என்ன செய்யும்? காந்தப்புலம் காந்தப்பாய அடர்த்தி கூடும். நேர்விகித சமன் தீட்டா. தீட்டான கோணம் சைன் தீட்டான கோணம். தீட்டான்றது கோணம் சைன் தீட்டா. சைன் தீட்டா உயர உயர வளமாயிடும். சைன் தீட்டா 90 பாகையார் செங்குத்தாக இருந்த அந்த தளத்துக்கு அதான் மேக்சிமம் வரைக்கும். சைன் தீட்டா 90 பாகையா இருந்தா மேக்சிமம் ஆயிடும். இதை தவிர தூரம் வரப்போது தூரம் சம்பந்தப்படுதானே. தூரம் கூடுமெண்டா பி என்ன செய்யும்? குறையும். ஆகவே நேர்மாறு விகித சமனாக காணப்படும். டெல்டா பி என்றது இந்த டெல்டா எல் பகுதியால உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி டெல்டா எல்லில தங்கி இருக்கும், மின்னோட்டத்தில் தங்கி இருக்கும், ஆறுல தங்கி இருக்கும், சைன் தீட்டா தங்கி இருக்கும். ஆறுக்கு மட்டும் நேர்மாறு விகிதம், மற்றதுக்கெல்லாம் நேர் விகிதம். இப்ப என்ன செய்றாங்கன்னா ரெண்டு சமப்படுத்த போறாங்க. வளமை மாதிரி டெல்டா பி ஒரு மாறிலியை சேர்க்கிறாங்க. அந்த மாறிலி அதே மாதிரி எல்லாம் வரப்போகுது. ஐ சைன் தீட்டா ஆர் வர்க்கம் டெல்டா எல். சரி, அப்புறம் இது எல்லாம் சேர்த்தாச்சு. டெல்டா எல் சைன் தீட்டா ஆர் வர்க்கம் எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாறிலியில பருமனுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த மாறிலியில பருமன் கேட்டீங்கன்னா மியூ நோட் ஓவர் 4π என்ன முடிவுக்கு வராங்க. நமக்கு மின்புலத்துல பார்த்துட்டு ஒரு சமன்பாடு வரக்குள்ள எப்பயுமே எப்சைலன் நோட் சமன்பாடு ஒரு மாறிலிக்கு விசைக்கு சமன்பாடு எடுத்தாலும் அப்படித்தான், மின்புலத்துக்கு எடுத்தாலும் அப்படித்தான். 4π எப்சைலன் நோட் என்ற வருமானம் வரும். எப்சைலன் நோட் என்ன பிள்ளையில் மின் ஊடுபுக விடுதிறன். அதே மாதிரி மியூ நோட் என்றா காந்த ஊடுபுக விடுதிறன். மியூ நோட் காந்த ஊடுபுக விடுதிறன். மியூ நோடுங்கள் 4π தானாம். இந்த கேக்குரிய ஒரு மாறிலியாக இருக்கப்படும். ஐ சைன் தீட்டா டெல்டா எல் ஓவர் ஆர் வர்க்கம். இப்படி டெல்டா பியா எல்லாத்தையும் கருதி வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சரியா? டெல்டா பியா கருதி மொத்தம் முடிவு கிடைக்கும் உங்களுக்கு சமன்பாடு. அது நம்ம சமன்பாடு எடுக்க உலக பண்ணி ஃபுல்லா பார்ப்போம். இதான் பயோசபாற்ற விதி. டெல்டா பிய கருதுற மாதிரி டெல்டா எல் பகுதி பெருசாக பெருசாக டெல்டா பி பெருசாகும். இது டெல்டா எல் எல்லாகும்டா இது பி ஆகும். நீளமான மரம் ஆயிட்டு இருக்கு. இதான் கூட பயோசபாற்ற விதி. மியூ நோட் 4πங்கிறது ஒரு பெருமானம் தரந்தன உங்களுக்கு அந்த பெருமானம் தருவாங்க அநேகமா. சரியா? 4π தர 10⁻7 ஆகுது பெருமானம். வெட்டுப்பரமாய் தான் வரும். 10⁻7 ஹென்றி மீட்டர் -1 பெருமானம் மியூ நோட் பெருமானம் அலகு ஹென்றி h. நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. சரியா? ஹென்றி மீட்டர் -1 தான் மியூ நோட் அலகு. நமக்கு சமன்பாடு தருவாங்க அதே மாதிரி. மியூ நோட் பெருமானம் உங்களுக்கு எப்சைலன் பாடமாக தேவையில்லை. அதே மாதிரி நீங்க மியூ நோட் என்ன செய்ய தேவையில்லை, என்ன பாடமாக தேவையில்லை, சமன்பாடுவாங்க. பெருமானம் கொஞ்சம் ஷுவர்ல நீ பெறுவார். எஸ் 10⁻7 பைக்கு பண்ணுமெண்டா சம்டைம்ஸ் 3 சொன்னீங்கன்னா அதுக்கு பெருமானம் மாறும். அல்லது வந்து பை பெருமானம் தருவாங்க. மேபி அதே மாதிரி 4π வர்க்கம் மாறுதால
இந்த பையில வெட்டு பெற மாதிரி தான் மேல உள்ள பெருமானம் தருவாங்க உங்களுக்கு 4 பை தர 10 செய்யவில்லை. மின்னோட்ட திசையை வச்சு நீங்க நெக்ஸ்வெல் விதிக்காமைய காந்தத்தில திசையை நீங்க கணிக்கலாம். சரியான ரைட். முதல்ல சாம்பார் எழுதிக்குவோம். அது பிறகு ஒவ்வொரு பிரயோகத்துக்கும் வருவோம். ஹெடிங் போடுங்க பிள்ளைகள். பியோ சவா விதி பயோ சவாட் லோ 7.2 அன்றைக்கு 23 ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண கேக்குறாங்க. ஷூரா தெரியா என்ன கேசண்டு ஒருவேளை ஏழுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஓயிலுக்கு மாதிரி அதோட 2 வீக்ஸ் முடிய பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போதாம். இந்த ஒரு கதை வருது. சுகாதார விதிகளுக்கு அமைவாக செய்யலாம். அப்படின்னா ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி நினைக்கிறேன் சில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செய்யறாங்கன்னு சொல்லி என்ன கேசண்டு ஸ்கூல் வந்து இப்படி மண்ணி திருப்பி சொல்லிட்டாங்க. வீட்டிலே இடம்ப போதும் ஒரு பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் டைம் பேசிக்கலாம். இப்ப இன்னைக்கு 2 கிழமை 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முடியிற சான்ஸ் கூட இல்லைன்னா ஒரு 1 மந்த் ஆக முடியாது. ஒரு 1 மந்த்னா இந்த 3 வீக்ல முடியும். இன்ஷால்லா எப்படி முடிஞ்சா பிரச்சனை இல்லை. நீங்க கேள்வி செய்ய டைம் காணும். உங்களுக்கு இப்படி முடியல என்றா கொஞ்சம் டைம் கொஞ்சம் நைட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். பேப்பர் கரெக்ஷன் போற நாள்ல மட்டும் 2 வீக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாம பேப்பர் போட மாட்டாங்க. எப்படி பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. ரைட் பிளேல் ஹெட்டிங் போடிங்கான எழுதிக்கோங்க வசனம் முதலாவது. ஓட்டம் காவும் கடத்தி ஒன்றுக்கு அண்மையில் 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 உள்ள புள்ளியில் காந்தப்பாய அடர்த்திக்குரிய கோவையை பயோட் சவாட் ஆகியோர் பண்பறி முறையாக பெற்றனர். இல்லை இந்த படத்தை மட்டும் இருங்க. இது எழுதினீங்கன்னா பக்கத்துல வசனம் சொல்லணும். சரியா ஒன்றுக்கும் டெல்டா இல்லண்டா என்ன ஐ என்றா என்ன கேட்பாங்க. அதை இந்த படத்தை மட்டும் இருங்களா. இந்த படத்தை மட்டும் டெல்டா இல்ல குறிங்க, ஐய குறிங்க, ஆர் குறிங்க, டெல்டா பி குறிங்க. மிச்சம் ஒன்றையும் எழுத வேணாம். இப்ப வேற ஒரு எழுத்தும் எழுத வேணாம். இந்த ஒவ்வொன்றுக்கு காரணம் இந்த பிரக்கெட்ல வசனம் சொல்லணுமா. சரியா பிள்ளைகள். டெல்டா பி நேர்வீத சமன் டெல்டா எல் பிரகல்ல ஓட்ட நுண் அளவு சரியா. ஓட்ட நுண் அளவு டெல்டா எல் சிறிய ஒரு பகுதிக்குள்ளால ஓடுகின்ற ஓட்டத்துக்கு நீளம் வந்து கடங்குறைவாய் ஓட்ட நுண் அளவு. நேர்வீத சமன் ஐ மின்னோட்டம். நேர்வீத சமன் ஐ மின்னோட்டம். நேர்வீத சமன் சைன் தீட்டா
பிரக்கெட்ல போடுங்க தீட்டா தீட்டா ஓட்ட நுண் அளவிற்கும் ஓட்ட நுண் அளவிற்கும் ஓட்ட நுண் அளவிற்கும் கருதப்படும் புள்ளியையும் இணைக்கும் கோட்டுக்கு ஓட்ட நுண் அளவிற்கும் ஓட்ட நுண் அளவிற்கும் கருதப்படும் புள்ளியையும் இணைக்கும் கோட்டுக்கு இடையில் உள்ள கோணம் ஓட்ட நுண் அளவிற்கும் கருதப்படும் புள்ளியை இணைக்கும் கோட்டிற்கும் இடையில் உள்ள கோணம். அடுத்து நேர்விய சமன் 1/r வர்க்கம். நேர்விய சமன் 1/r வர்க்கம். பிரக்கெட்ல நுண் அளவிலிருந்து கருதப்படும் புள்ளிக்கான தூரம். நுண் அளவிலிருந்து கருதப்படும் புள்ளிக்கான தூரம். நுண் அளவிலிருந்து கருதப்படும் புள்ளிக்கான தூரம். ரைட். அடுத்த வரியில டெல்டா பி மாறிலி சேர்க்கிறீங்க கே செய்தீங்கன்னா ஐ டெல்டா எல் சைன் தீட்டா ஓவர் ஆர் வர்க்கம். கேக்கு பதிலான பெருமானம் மியூ நோட் ஓவர் 4 பை ஹென்ரியா ஹெச் ஹெச் என்ன ஹென்றி ஹென்றி மீட்டர் -1 4 பை 4 பை தர 10⁻⁻7. டெல்டா பி திசைவுக்கான வளமையானதான் மேக்ஸ்வெல் வழக்கை விதியை பயன்படுத்தி செய்ய காணும். ரைட். இப்ப இவங்கட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பிரயோகத்தை பயன்படுத்துறாங்கன்னு பாப்போம். இந்த காந்தப்பாய் அடுத்திய காந்தத்துக்கான பிரயோகங்கள் பார்ப்போம். சோ அப்ளிகேஷன் 1 ஒரு வட்டமான தடத்துல மின்னோட்டம் செல்லுமாக இருந்தா உருவாகின்ற காந்தப்பாய் அடர்த்தி. எங்க மையத்தில் உருவாகும் காந்தப்பாய் அடர்த்தி. ஒரு வட்டமான தடம், ஒரு கம்பிய வட்டமா வச்சுட்டு இப்படித்தான் தடப்புதாங்கிறனா இதுல முறுக்குகள் எண் முறுக்குகள் காணப்படுதாக இருக்கும். எத்தனை முறுக்குகள் இருக்கிறதுல எண் முறுக்குகள் இருக்கா? எண் முறுக்குகள் காணப்படும். எண் தடங்கள் இருக்கின்ற வட்டம் பிடிக்கிறீங்க. அதாவது உண்மையான பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொப்பில இப்படி கீர்ணம்டா என்ன அர்த்தம்? வட்டம் இப்படி கீரோம். மின்னோட்டம் இந்த திசையா போகுமாக இருந்தா இதான் திசை. இப்படியே போய் இப்படி வர போதுன்னு கை வச்சுக்கேண்டா இப்படி வச்சுக்கேண்டா இதுக்குள்ளால உங்களுக்கு டொட் வரும். சரியா? இங்க க்ரோஸ் இங்க டொட். அப்ப இந்த பக்கம் டொட் வரும். அதாவது மாறி எடுத்தோம்னா இப்படி போறதாக்குறது என்ன? எந்த திசை இது? இடஞ்சுழி ஆகிறதுனா இடஞ்சுழி தானே போகுது. அப்ப இது முடிஞ்சுழி ஆகிறது. இங்க க்ரோஸ் இதுல டொட் காந்த பயர் உருவாகும். மேல வேற வழி இல்லை கீறதுக்கு எனக்கு. இப்படி வரப்போகுது. உண்மையா பாத்தீங்கன்னா எப்படி வரும் கேட்டீங்க? டொட்டல் போட்டீங்கன்னா எப்படி வரும் கேட்டீங்க? இதுக்குள்ள இருந்து இப்படியே வெளியே வரப்போகுது. சரியா?
இதுக்குள்ள புலம்பாறு திசை எப்படிதான் பாத்தீங்க என்ன விளங்குது. இப்படி மின்னோட்டம் போகும்டா, மின்னோட்டம் இந்த திசையில போகுதுண்டா, இப்படியே சுத்தி வர போது. ஆனா உண்மையா இது மட்டும் உண்மையா புலம் இல்லை. யோசிப்பார், இந்த கடத்தையே சுத்தியும் புலம் இருந்தானே வராது, அதுவும் இருந்தானே. இந்த கடத்தை மின்னோட்டமோட போல இவரை சுத்தி இதுக்குள்ளேயும் ஒரு புலம் உருவாகும். நம்ம அதை கவுண்ட் பண்ணலையா? இப்ப நெட்வொர்க்ஸ் பிஸியாக காணப்படுகிறது. வெயிட் கொஞ்சம் பொறுங்களா, கடும் கிளியர்ல அமெரிக்கி கொஞ்சம் ஒரு 2 minutes பொறுங்க. சரியா வரும். இந்த பேண்ட்வித் கடுமையா குறைஞ்சிக்க போலே மங்கலா இருக்கும் உங்களுக்கு வீடியோ. கொஞ்சம் பொறுங்களா, 2 minutes பொறுங்க. சரியா வரும். கொஞ்சம் கடுமையா குறைஞ்சி மங்களாயிடுச்சு. எனக்கு கண்டிச்சு இப்படி வகைஞ்சது. இப்ப இந்த yellow கலர் வந்துட்டுலவா, இது ஒயிட் கலர்ல வந்தா கிளியர், இது ரெட் ஆகும்டா ஆகி இப்படி மங்கலாயிரும். இப்படி ஃபுல்லா எல்லாம் உள்ளுக்கு போயிடும். வந்துட்டு சரியா. சோ புலமையா பாத்தீங்கன்னா உள்ளுக்கு போன புலம் வந்து உண்மையா வெளியால இப்படிதான் வரப்போகுது. எல்லா பக்கம் வரும், எலும்பும் புலம் வரும். எடுத்து பாத்தீங்கன்னா புலம் இப்படியே வரப்போகுது ஃபுல்லா. இதை நான் டொட்ல இருக்கிறேன், நான் உங்களுக்கு வெளியே தான் வருது. மேல நம்புக்கு டொட்டை வச்சுக்கிறீங்க. இதுல மட்டும் புலம் வர போறல பிள்ளைகள், புலம் மிஞ்சாலையும் வரும். இந்த கடத்தி போனா இதை சுத்தி என்ன செய்ய போகும், இன்னொரு இருந்தா இதுலயும் உங்களுக்கு புலம் உருவாங்க, இதுலயும் புலம் உருவாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்யல, இதுல யோசிக்கலையா, அதெல்லாம் கவுண்ட் பண்ணல. நம்ம பாக்குறது மையத்தில் உருவாகின்ற காந்தப்பாய அடர்த்தி மட்டும் தான் பார்க்கப்படும். அதை அழைச்சு விடுறேன். மையத்தில் உருவாகிற காந்தப்பாயர், இந்த சென்டர்ல வரக்கூடிய காந்தப்பாயர் மட்டும் பார்க்கப்படும். இப்படி என்ன செய்ய போகுது உங்களுக்கு, இதுல கிராஸ், இதுல டாட். ரைட்டா? இப்ப நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு இந்த ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க. சரியா? மையத்தில் இருந்தான தூரம் R எடுக்கிறோம், தூரம் R எடுக்கும். இந்த ப்ரூஃப் கட்டாயம் கேட்பாங்க. 2019 ஆண்டு எஸ்ஏ கேள்விதான். முடியும் நான் அதான் செய்ய சொல்லுறேன் உங்கள்ட்ட. இங்க நம்ம டெல்டா எல் என்ற ஒரு நுண் ஓட்டத்தை கருதினமாக இருந்தால், டெல்டா எல் நீளமான ஒரு நுண் ஓட்டத்தை கருதுவமாக இருந்தால், இங்க இருந்து நான் இந்த டெல்டா எல்லுக்கு ஒரு கோடுகிறேன். மையத்திலிருந்து தொடலிக்கு நான் எப்படி கோடுகிறாலும் அந்த கோடு வந்து 90 பாகையா தான். மையத்தில் எந்த கோடு, எந்த புள்ளிக்கு கோடுகிறாலும் மையத்திலிருந்து அது கட்டாயம் 90 பாகை தான் புள்ளி. இல்லைங்க? நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு என்ன? இப்ப டெல்டா பி மியூனோடுங்கள் 4 பை ஐ டெல்டா எல் சைன் தீட்டாவின் கீழ் ஆர் வர்க்கம். இதான் நமக்கு இப்ப தெரிஞ்ச பயோசாவாற்ற சமன்பாடு. சரியா பிள்ளைங்க? ஒரு கடத்தியை கருதுறீங்க, கடத்தில மின்னோட்டம் ஓடுது. அந்த கடத்தி வட்ட தடத்தை உருவாக்குகின்ற ஒரு இடத்துல, வட்ட தடத்தின் மையத்தில உருவாகிற காந்தப்பாய இடத்தையே கைக்கப்படும். வட்டத்தடத்துல மையத்துல காந்தப்பாய இடத்தையை காண்றதுக்கு முதல் எங்க திசைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மின்னோர திசையை தீர்மானிக்கலாம். டோட்டா கொஸ்டன் எனக்கு இதை பொறுத்தவரை இது டோட்டன் எடுத்துட்டு, இதுல எண் தடங்கள் காணப்படுது, எண் முறுக்குகள் காணப்படுது. ஒரு முறுக்கு இருந்தா வார காந்தப்பாய இடத்து மாதிரி எண் முறுக்குகள் தான் கூடுமே. நீளம் கூட போதும், எப்படியும் முறுக்குகள் கூட கூட என்ன செய்ய மாட்டேன், காந்தப்பாய எடுத்து. சொந்த காந்தப்பாய எடுத்து டெல்டா பியை கருதுருங்க. அதாவது ப்ரூஃப் கேட்டாங்கன்னா நீங்க எப்பயும் டெல்டா பியில தான் தொடங்கணும் சமன்பாடு எப்பயுமே. டெல்டா பிக்கு கருதுறது நான் டெல்டா எல் நீளமான ஒரு நுண் ஓட்ட அளவை கருது. டெல்டா எல்லில் இருந்து ஒரு கோட்டை கருதுமெண்டா, மையத்திலிருந்து அமைக்கிற எல்லா கோடுகளும் நிச்சயமாக செங்குத்து. இதை விளங்கப்படுத்திட்டீங்களா? நமக்கு செங்குத்துன்னு சரி நம்ம கேட்குது. அப்ப இங்க முடிவெடுக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா, சைன் தீட்டா சமன் எத்தனை பாகங்கள்? 90 பாகம். டெல்டா பி அடுத்த சமன்பாடு நான் டிரெக்ட் எழுதலாம். என்னது? மியூ நோட் ஐ டெல்டா எல் சைன் 90 பாகையின் கீழ் 4 பை ஆர் ஸ்கொயர். இது சரியில்லை இருக்கு. சைன் 90 ஒரு ஒன்று மாறுது. இப்ப எனக்கு டெல்டா வியை முழுமையா எடுக்கணும், மொத்த நீளத்தையும் கருதணும். மொத்த நீளத்தையும் கருதணும் மாட்டேன், சிக்மா டெல்டா பி இருக்கு. டெல்டா பியா மொத்தமா சிக்மா டெல்டா பி இருக்கு.
எடுத்தனண்டா மியூ நோட் ஐ சிக்மா டெல்டா எல் கீழே 4πr². நுண் ஓட்ட அளவு தானே டெல்டா எல். இந்த டெல்டா எல்லுக்கு டெல்டா பி என்ன, அடுத்த டெல்டா எல்லுக்கு டெல்டா பி என்ன, அடுத்த டெல்டா எல்லுக்கு டெல்டா பி என்ன, ஒவ்வொரு நுண் ஓட்ட அளவை கூட்டினோம்னா மொத்த டெல்டா எல் வரும். அதுக்குரிய மொத்த காந்தப்பாய அடர்த்தி கிடைக்கும். மொத்த டெல்டா எல் ஒரு தடமாக இருந்தால் 2πr. டெல்டா எல் என்றது நீளம், ஒரு நீளம். மொத்த சிக்மா டெல்டா எல்ல கூட்டினா வரக்கூடிய மொத்த நீளம் 2πr ஆக இருக்கும் ஒரு தடமாக இருந்தா. அப்ப அதுல உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி எனக்கு பி மாற போகுது. சிக்மா டெல்டா பி கூடி மொத்த பி வர போகுது. மியூ நோட் ஐ 2πr ஓவர் 4πr². சரியா? சுருக்குறீங்க ஒரு ஆறு மட்டும். இது ஒரு தடத்துக்கு அம்மே ஒரு தடம். ஒரு ஆர் விடுபட போகுது, ஒரு பை விடுபட போகுது, ரெண்டு விடுபட போகுது. சமன்பாடு வரும் உங்களுக்கு. மியூ நோட் ஐயின் கீழ் பை விடுபட்டு 2 மியூ நோட் ஐயங்கள் 2r. எம்சிக்கு வந்தா நீங்க இது சமன்பாடு டேட்டா பயன்படுத்தலாம். எம்சிக்கு டேட்டா பயன்படுத்தலாம். இது ஒரு தடமாக இருந்தா நமக்கு எத்தனை தடம் காணப்படுதுன்னு நமக்கு தெரியா. அது அரைவாசி தடமா இருந்தா காந்தப்பாய அடர்த்தி அரைவாசி குறை. முக்காவாசி தடமா இருந்தா காந்தப்பாய அடர்த்தி முக்காவாசி வரலாம். 10 தடமா இருந்தா காந்தப்பாய அடர்த்தி 10 தடம் வர போகுது. தடம் கூட 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 உங்களுக்கு காந்தப்பாய அடர்த்தியும் என்ன செய்யும், கூடும். ஆகவே இப்ப என் தடமாக இருந்தா என் தடம் எனின் பி மியூ நோட் ஐயின் கீழ் 2r தான் உங்களோட காந்தப்பாய அடர்த்திக்கான சமன்பாடு. அறிவு மியூ நோட் ஆனது வெற்றிடத்தில் மியூ நோட் வெற்றிடம். மியூ நோட் சந்தால் என்ன அர்த்தம்? வெற்றிடம். உங்களுக்கு வெற்றிடம் தருவாங்க. அநேகமா காந்தப்புலத்துக்கு உங்களுக்கு ஊடகம் தர மாட்டாங்க. தந்தாங்க ஏண்டா உங்களோட பழைய சாப்பாடு ஞாபகா எப்சிலோன் R7 எப்சிலன் நோட் கீழே இந்த எப்சிலன் பெருமானம். அது போல காரணம் மின்புலம் தான் வரப்போது. மின்புலம் காந்தபுரம் ரெண்டும் தான் ஊடகம் தர மாட்டாங்க. அநேகமா சரியா எப்சிலன் R சாப்பாடு தர மாட்டாங்க. மியூ நோட் மட்டும் தருவாங்க, அல்லது அதுக்குரிய பெருமானம் தருவாங்க. பெருமானத்தை கேட்க தருவாங்க. காந்தப்புலத்துக்கு இந்த ஊடகத்துக்கு பெருமானம் தருவாங்க. நீங்க அதை யோசித்து மியூ நோட் வளமையாகவே வெற்றிடத்தில் உள்ள காந்தப்பாய ஊடுபுக விடுதல். மியூ நோட் ஐ எங்கள் 2r வட்டம் வாரத்தால அந்த கீழே உள்ள பை என்ன செய்ய வெட்டுப்பட போகுது. இந்த பை வந்து வெட்டுப்பட போகுது, வட்டம் வாரதா. வட்டம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூ நோட் ஐ எங்கள் 2r. இந்த என்ன நிறைய பேர் மறக்கிற கேள்வி செய்யும் போது வட்டத்துக்கு இந்த எண் மறந்துட்டாக்கன்னு கொஞ்சம் எண்ணில கொஞ்சம் கவனமா இருங்க. மியூ நோட் ஐ எங்கள் 2r இன்டு தடத்துல எண்ணிக்கை இல்லைங்க பிள்ளைகள். வளமையான சமன்பாடு. எம்சிக்கு வந்தா இதை நீங்க டிரெக்டா பயன்படுத்தலாம். கட்டாயம் பாடமாகி வச்சிருக்கதான் வேணும். வட்டத்தடத்தில் மையத்தில் உருவாக்கும் காந்தப்பாய அடர்த்தி என்று கேட்டாலே மியூ நோட் ஐ எங்கள் 2r இன்டு n என்று நீங்க ஞாபகம் வச்சிருக்கதான் வேணும். ஆனா ப்ரூஃப் உங்களுக்கு கட்டாயம் நிறுவலும் தேவை. இதுக்கு மட்டும்தான் நிறுவல் தேவையா? காந்தப்பாய அடர்த்தி காண்ற 3 விஷயம் காணுவோம் நம்ம. ஒன்று வட்டத்தடத்தை காணுவோம், இரண்டாவது கம்பியில உருவாகிற காந்தப்பாய அடர்த்தியை காணுவோம், மூன்றாவது வந்து வரிச்சூர்ல உருவாகிற காந்தப்பாய அடர்த்தியை காணுவோம். மூன்றுலையும் மற்ற ரெண்டுக்கும் நிறுவனம் கொண்டு எதிர்பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இல்ல. ஆனா இது ரெண்டுக்கும் இந்த கேள்விக்கு மட்டும் என்ன செய்வாங்க, ஒரு ப்ரூஃப் ஒன்று. ஏன்னா இது ஈஸியானு. சிக்மா டெல்டா இல்ல கூட்டினா 2πr சரியா ஒன்றும் செய்யலானே. ஸோ சிக்மா டெல்டா இல்லைங்கிறது 2πr உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சிக்மா டெல்டா எல் வந்து 2πr வட்டத்துல 6. சரி கிடைக்க போடுங்க மேல. அது பிரயோகம் உண்டு போடுங்க, அப்ளிகேஷன் உண்டு. ஆரை உடைய n சுற்றுகளை கொண்ட ஆரை உடைய n சுற்றுகளை கொண்ட
ஆர் ஆரை உடைய என் சுற்றுகளை கொண்ட வட்டச்சுருள் ஊடாக ஆர் ஆரை உடைய என் சுற்றுகளை கொண்ட வட்டச்சுருள் ஊடாக ஓட்டம் ஐ பாயும் போது ஆர் ஆரையுடைய என் சுற்றுகளை கொண்ட வட்டச்சுருள் ஊடாக ஓட்டம் ஐ பாயும் போது அதன் மையத்தில் உருவாகும் காந்தப்பாய அடர்த்தி அதன் மையத்தில் உருவாகும் காந்தப்பாய அடர்த்தி அதன் மையத்தில் உருவாகும் காந்தப்பாய அடர்த்தி படத்துக்கு வரி வசனம் எழுதுங்க இதுல தெரிஞ்சுங்களா சுருள் காரணமாக மையத்தில் காந்தப்பாய அடர்த்தி அழிவுல முழு சுருள் காரணமாக மையத்தில் காந்த பாய அடர்த்தி முழு சுருள் காரணமாக மையத்தில் காந்தப்பாய அடர்த்தி என்று போட்டு பி சமன் சிக்மா டெல்டா பி போடுவாங்க நம்பர்கள்ல டெல்டா பி சிக்மா வந்து பி ஆக எழுதிவோம் சரி 2019 ஆண்டு கீழே அதை மென்ஷன் பண்ணிக்காங்க முழுச்சுருள் ஏற்படுகின்ற காந்தப்பாய அடர்த்தி என்ற வசனத்தை மென்ஷன் பண்ணி தான் டாக் பண்ணிக்காங்க சரியா நினைக்கிறேன் கேள்வி உண்டா ஒரு கேள்வி எழுதுங்க 1000 சுற்றுகளையும் 10 சென்டிமீட்டர் ஆரையையும் உடைய 10 சென்டிமீட்டர் ஆரையையும் உடைய 10 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய தட்டையான வட்டச்சுருள் ஊடாக இரண்டு ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது தட்டையான வட்டச்சுருள் ஊடாக 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது
மியூ நோட் 12 தர 10⁻7. 12 தர 10⁻7. அதன் மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி யாது? அதன் மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி யாது? பிள்ளைகள் திரும்பவும் எல்லாருக்கும் கொமனான வேண்டுகோள், நீங்க வேற வேற பெயர்ல வந்தீங்கன்னா எனக்கு எக்ஸெப்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏனென்றா யார் ஆகல் எனக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் தான் நான் உள்ளுக்கு உங்களை எடுப்பேன். நான் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு மட்டும் தான் படிப்பிக்க போறேன். நான் தெரியாத ஆக்களுக்கு எடுக்க போறேன். அப்ப நீங்க என்கிட்ட பேரு நீங்க உங்களோட புனை பேர்ல எல்லாம் வந்தீங்கன்னா எனக்கு விளங்க மாட்டேங்குதாப்பா. நீங்க உங்களோட அப்துல்லா முகமது அந்த பேர் இந்த பேர்ல வந்து எனக்கு விளங்க மாட்டா. உங்களோட பேரும் தெரியாதா? சோ உங்களோட பேர்ல நீங்க வாங்கன்னு அப்ப எனக்கு தெரியும் நீங்க யாருன்றது. ஒரு புதாக்கள் வந்தாலும் எனக்கு விளங்க போறலையே. அப்ப நான் என்ன செய்வேன்? புதால் வந்தா என்ன யோசிப்பேன்? லிங்க் ஒன்று யாரோ அனுப்பி புதால் வருதுன்னு யோசிப்பேன். ஒரு லிங்க் உங்களுக்கு ஒரு லிங்க் வேற யாரோ எடுத்து அதுல இருந்து புதால் வருதுன்னு நான் யோசிப்பேன். எனக்கு தெரியாது எனக்கு. சோ நீங்க உங்களோட பேர்ல வந்தீங்கன்னா நான் மதிப்பேன். கொஞ்சம் கவனமா இருக்கீங்க. உங்களோட பேர்லயே வாங்க. இனி நீங்க 2 பேர் வந்தீங்க அப்படி உங்களோட பேர்ல வரல 2 பேர் வேற வேற பேர்ல வந்தீங்க. ரீநேம் பண்ண ரீநேம் பண்ணிட்டீங்க. ஒரு ஆள் ரீநேம் பண்ணாம என்ன இருக்குது? ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. மெசேஜ் பண்ணியும் பாருங்க. இந்த ரீநேம் பண்ண சொன்னால மெசேஜ் பண்ணியும் பாருங்க. அண்ணாதால் இந்த விஷயத்தை கைங்க. ரைட் என்ன ஆன்சர் சுருக்கலாம். மியூ நோட் எண்ணுக்கு பதிலா 1000, ஐக்கு பதிலா 2, அங்கல 2r, ஆறுக்கு பதிலா 10 தர 10⁻2. 14 தர 1.2 தர 10⁻7 வரும். சாரி 12 தர 10⁻7 வரும். 12 தர 10⁻3. 12 தர 10⁻3. என்ன அழகுடா? டெஸ்லா. டெஸ்லா. ரைட். அதே மாதிரி கேள்வி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டுவோம் கேள்வியில வலிமையை. 1000 சுற்றுகளையும் 1000 சுற்றுகளையும் 1000 சுற்றுகளையும் 20 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய 20 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய தட்டையான வட்டச்சுருள் ஊடாக 20 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய தட்டையான வட்டச்சுருள் ஊடாக 3 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. 1000 சுற்றுகளையும் 20 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய தட்டையான வட்டச்சுருள் ஊடாக 3 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. முதலாவது கேள்வி சொல்லு மின்னோட்டம் பாய்கிறது. சர்வசமனான வேறொரு சுருளின் ஊடாக சர்வசமனான வேறொரு சுருளின் ஊடாக சர்வசமனான வேறொரு சுருளின் ஊடாக 4 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. சர்வசமனான வேறொரு சுருளின் ஊடாக 4 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. மியூ நோட் 4 பை தர 10⁻7. மியூ நோட் 4 பை தர 10⁻7. நீங்க பைட பெருமானம் 3 எடுங்க சரியா?
மியூ நோட் சமன் 4 பை தர 10 7 பை சமன் 3 எடுக்கலாம். முதலாவது கேள்வி, முதலாவது சுருளின் மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி. முதலாவது சுருளின் மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி. ஒவ்வொன்றா காணுவோமா? முதலாவது சுருளின் மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி. ஆன்சர் அனுப்புங்க. 1000 சுற்றுகளையும் 20 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய தட்டையான வட்டச் சுருளூடாக 3 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. சர்வசமனான வேறொரு சுருளினூடாக 4 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. முதலாவது கேள்வி, மியூனோட் தரவு மியூனோட் சமன் 4 பை தர 10⁻7 பை 3 எடுக்கலாம். முதலாவது கேள்வி, முதலாவது சுருளின் மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி. முதலாவது சுருளின் மையத்தில் 10⁻3 வருதா 10⁻2 வருதா? 3 வருது. 10⁻2 போட்டீங்க எல்லாரும். 9 தர 10⁻3 வருமே. ஆன்சர் அனுப்புங்க. வெளில இருந்தா அவசரமா சில 10⁻2 போட்டீங்க ஆன்சர். எனக்கு மத்தாக்கள் என்ன வருது? மற்றாக்கள் 37 பேர் லைன்ல இருக்கீங்க. பட் உண்டு வந்தீங்க எனக்கு இது வரைக்கும். மூணு 10⁻3 ரைட். 10⁻3 தான் வருமா? ரைட். 10⁻3 தான் ஆன்சர். 10⁻2 வர செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர். காலை வெளியே வச்சா பெட்டு வந்து போனோம் வெளியே போடலாம். இரண்டாவது கேள்வி, இரண்டாவது சுருளின் மையத்தில் காந்தப்பாய அடர்த்தி. இரண்டாவது சுருளின் மையத்தில் காந்தப்பாய அடர்த்தி. ரைட் நிசாக், சரி. இரண்டாவது சுருளின் மையத்தில் காந்தப்பாய அடர்த்தி. நிசாக், சரி. மத்தாக்கள் சரி. மத்தாக்கள் குயிக்கா சின்ன கேள்விடா. சுருக்கிற மீல உண்டு மீல அந்த கேள்வியில எல்லாம் விட்டு போட போகுது. சைவதசம் 0.12 12 தர 10⁻3 12 தர 10⁻3 டெஸ்லா. முதலாவது ஆன்சர் 9 தர 10⁻3 டெஸ்லா. இரண்டாவது ஆன்சர் 12 தர 10⁻3 டெஸ்லா. ரைட். அநேகமா எல்லாரும் சுருக்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமன்பாடு கஷ்டமான ஒன்று இல்லையே. தசம் கொஞ்சம் கவனமா பாருங்கடா. தசம் இல்லாத புள்ள வருவீங்க நீங்க எல்லாரும். நிறைய பேர் எனக்கு தசம் புள்ளியாதான் விட வருது. 12 தர 10⁻3 தான் விடையா, அல்லது 0.012. மியூ நோட் NIN-கள் 2R தானே. மியூ நோட் என்ன 12 தர 10⁻7 N-க்கு பதிலா 1000, I-க்கு பதிலா 4 2R 2 R-க்கு பதிலா 20 தர 10⁻2. ரைட். மூன்றாவது கேள்வி, அதுல இவ்விரு கம்பிச் சுருள்களும்
அவற்றின் மையங்கள் பொருந்துமாறு இரு கம்பிச் சுருள்களும் அவற்றின் மையங்கள் பொருந்துமாறு இவ்விரு கம்பிச் சுருள்களும் அவற்றின் மையங்கள் பொருந்துமாறு ஒரு தளமாக வைக்கப்பட்டால் இவ்விரு கம்பிச் சுருள்களும் அவற்றின் மையங்கள் பொருந்துமாறு ஒரு தளமாக வைக்கப்பட்டால் பொது மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தியின் இவ்விரு கம்பிச் சுருள்களும் அவற்றின் மையங்கள் பொருந்துமாறு ஒரு தளமாக வைக்கப்பட்டால் பொது மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தியின் பொது மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தியின் இயல்தகு பெருமானங்கள் யார்? இவ்விரு கம்பிச் சுருள்களும் அவற்றின் மையங்கள் பொருந்துமாறு ஒரு தளமாக வைக்கப்பட்டால் பொது மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தியின் இயல்தகு பெருமானங்கள் யாவை? அது என்ன இயல்தகு பெருமானங்கள்? ஒருவேளை ரெண்டு மின்னோட்டமும் ஒரே திசையில போற மாதிரி வச்சா காந்தப்பாய அடர்த்தி கூடும், ரெண்டு மின்னோட்டம் எதிர் திசையில போற மாதிரி வச்சா காந்தப்பாய அடர்த்தி குறையும். சோ அதான் இயல்தகு பெருமானம். கூடுற பெருமானம் கேட்கிறாங்க, அதே மாதிரி குறைய வரக்கூடிய பெருமானம். முதலாவது 3 ஆம்பியர் மின்னோட்டம் போகுமா இருந்தா அதனால வரக்கூடிய மின்புலம் மேல டொட்டன் இருந்தா உதாரணத்துக்கு, அதே மாதிரி 4 ஆம்பியரை வச்சீங்கன்னா பிள்ளைகள் 4 ஆம்பியர் இப்படி திசையில வருமாண்டா, அது என்ன செய்யும் உங்களுக்கு இந்த இடத்துல உள்ளுக்கு கொச மாற போகுது. அப்போ ஒரு கொசும் டொட்டும் வருது, காந்தப்பாய அடர்த்தி வெளியாலையும் வர போகுது, அதே மாதிரி உள்ளுக்கும் போகுது, ரெண்டு இந்த இடத்துல. அப்ப என்ன செய்யும்? இயல்தகு ரெண்டு கடியாங்களா கொஞ்சம் கழிப்படமாகி பிடிக்கும். முதலாவது என்ன 9 தர 10⁻3, இது 12 தர 10⁻3 இப்படி வைக்கப்பட்டிருந்தா மின்னோட்டம் எதிர் திசையாக இருந்தா 3 தர 10⁻3 டெஸ்லாவாக இருக்கு. அல்லது ரெண்டு ஒரே திசையில வைக்கப்பட்டிருந்தா 3 ஆம்பியரும் இந்த திசையில வருது, 4 ஆம்பியரும் இதே திசையில வருதுன்னா ரெண்டுமே உங்களுக்கு என்ன செய்ய போகுது? புலம் வந்து வெளியெல்லாம் வரப்போகுது, ரெண்டு வெளியெல்லாம் வரப்போகுது. 9 தர 10⁻12 10⁻2 மணியெல்லாம் வருது. அதே மாதிரி 12 தர 10⁻2 3 மணி 2 மணியெல்லாம் வருது. இப்ப என்ன செய்யும்? புறத்திசை கூட்டுப்பட போகுது. மொத்தமா 12 21 21 தர 10⁻3. இயல்தகு பெருமானம் ரெண்டும் டொட் தான், இதுவும் டொட் தான், ரெண்டுமே டொட். ஒன்று டொட் ஒன்று கிராஸ். ஒன்று எதிராக இருந்தா குறையும், ஒரே திசையா இருந்தா கூடும். மாதம் பிறகு போட்டுதான் அதுக்கு வர ரைட். அதுல 4வது கேள்வி, இவ்விரு கம்பிச் சுருள்களும் ஈக்குவேஷன்ல செய்ய இல்லாதனே தேவையில்லை நமக்கு, நம்ம விட தெரியும் போய் ஈக்குவேஷன் போடுவாங்க. ஈக்குவேஷன் பிள்ளைகள் நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல. நீங்க விட எடுத்துட்டீங்களே எவ்வளவு ஈக்குவேஷன் உங்களுக்கு ஏற்கனவே பெருமான கண்டாச்சியானே, பிறகு நம்ம ஈக்குவேஷன் போடுவான் தேவையில்லைன்னு. எண் வந்து 2ஆக மாட்டாது, ஏன் எண் 2 ஆகணும்? தனித்தனி பார்க்க போறோம். நம்ம ஒரு காந்தப்பாய எடுத்து ஒரு சுற்றுக்கு பாவம், அடுத்த காந்தப்பாய எடுத்து அந்த சுற்றுக்கு பார்க்க போறோம். ரெண்டும் தனித்தனி தானே வரப்போது, ரெண்டையும் நம்ம திருப்பி கூட்டணும். நீங்க இப்ப 2000 மணி எடுத்து மின்னல் கழிக்க போறீங்களா? அப்படி செய்யலாம் பிள்ளைகள். ஒன்றுக்கு மேல கொண்டு வைக்க போறீங்க.
ஒரு லைன் வந்து ரெண்டு தொட்ட மாதிரி இருக்க ஒன்றுக்கு மேல ஒன்று சுற்றுப்பட்டிய போட்டால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இது வேற ரெண்டு மேல வைக்கிறீங்க. இப்ப இவரால காந்த பாயாடுச்சு ஒன்று வருது, இவரால வருது, ஒன்று மேல ஒன்று கீழே. அப்ப கழிச்சு நீங்க வச்சு பிக்ஸ் பண்ணி ஒன்று செய்ய பொருள் நீங்க சமன்பாடுலாம் போட்டதே இல்லை. வாங்க சொல்லுது நாளாக எழுதுங்களா. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட்டால் மையங்கள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக வைக்கப்பட்டால் விளைவுள் காந்த பயன்படுத்தி மையங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட விளைவுள் காந்த பயன்படுத்தி. சரி, ஆன்சர் அனுப்புங்க. எல்லாம் சரி, எல்லாரும் சரி பா, வெரி குட். 15 சேர 15 செய்ய 3 பிள்ளைகள் தளத்துக்கு செங்குத்தா இருக்கா ஒன்று இப்படி வைக்கிறீங்களா இருந்தா அடுத்த வரை இவருக்கு இப்படி வைக்க போறீங்க. இவரால வரக்கூடிய புலம் வந்து மேல் நோக்கி ஒரு புலம் வரும்டா. இவரால அதை B1 போட்டோம்னா இந்த தளத்தால வரக்கூடிய புலம் வந்து என்ன செய்யும்? ஒன்று எப்படியோ ஒன்று இஞ்சால வரும் அல்லது அங்கால வரும், ஏதோ ஒன்று. அப்படி மீனோட முடிக்கணே வெளியே வருது நம்பிக்கிறேன்னா எப்படி வர ரெண்டு செங்குத்தானே ரெண்டு எப்படி செங்குத்தான் வர போகுது. அப்ப இது B1 இது B2 எடுத்தீங்கன்னா இவர வருமன் 3 தர 9 தர 10 செய்யும் 3, இவர வருமன் 12 தர 10 செய்யும் 3, ரெண்டுக்குமான விளைவுள் தானோட விளைவுள் காந்த பாய அடர்த்தியாக இருக்கும். 9 வர்க்கம் சக 12 வர்க்கம் வர வர்க்க மூலம் 0.015 அல்லது 15 தர 10 செய்யும் 3 டெஸ்லா. அடுத்த கேள்வியா, 100 சுற்றுகளையும் நான் கேள்வியை ஃபுல்லா தரேன் சரியா சிங்களா. 100 சுற்றுகளையும் 10 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய 100 சுற்றுகளையும் 10 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய ஒரு தட்டையான வட்டச்சுருள் ஒன்றினூடாக 100 சுற்றுகளையும் 10 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய ஒரு தட்டையான வட்டச்சுருள் ஒன்றின் ஊடாக 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. 100 சுற்றுகள் 10 சென்டிமீட்டர் ஆரை 2 ஆம்பியர் மின்னோட்டம். கேள்வி, மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி மையத்தில் ஏற்படுத்தப்படும் காந்தப்பாய அடர்த்தி இரண்டாவது இச்சுருள் அதன் விட்டத்தின் ஊடாக மடிக்கப்பட்டு இச்சுருள் அதன் விட்டத்தினூடாக மடிக்கப்பட்டு அவற்றின் தளங்கள் இச்சுருள் அதன் விட்டத்தின் ஊடாக மடிக்கப்பட்டு அவற்றின் தளங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட்டால் இச்சுருள் அதன் விட்டத்தினூடாக மடிக்கப்பட்டு அவற்றின் தளங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட்டால் அவற்றின் தளங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட்டால் பொது மையத்தின் காந்தப்பாய அடர்த்தி பொது மையத்தின் காந்தப்பாய அடர்த்தி இச்சுருள் அதன் விட்டத்தின் ஊடாக மடிக்கப்பட்டு அவற்றின் தளங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைக்கப்பட்டால் பொது மையத்தின் காந்தப்பாய அடர்த்தி
செய்யுங்க பாப்போம். இப்படி அந்த வட்டம் வைக்கணும். வட்டத்தை எடுத்து ஹாஃப் பிரிக்கிறாங்க. இப்போ கீழே ஒரு வட்டம் வரும், அடுத்து இப்படி வர போகணும் செங்குத்து. மேல் தடவை செங்குத்தாக்கியாச்சு. அப்ப இந்த தடம் அரைவாசியால ஒரு காந்தப்பாய் எடுத்து, இந்த தடம் அரைவாசால ஒரு காந்தப்பாய் எடுத்து, முழு வட்டத்துக்கு உரிய காந்தப்பாய் எடுத்து வந்து 12 தர 10⁻4 இருந்த. அப்ப இந்த கீழ்வார தடத்துல வந்து 6 தர 10⁻4 இந்த தடம் அரைவாசி தடத்துல 6 தர 10⁻4 இருக்கு. எப்படி பார்த்தாலும் இவருக்கு மின்னோட்டம் இப்படி போக மாட்டா, இப்படியே வந்து இப்படி போகுது மின்னோட்டம். ஹாஃப் உடச்சிங்கடா. இந்த திசையில வரக்கூட மையத்துல உருவாகிற காந்தப்பாயர்த்தி கொஸ்ஸாக இருந்தா இது இப்படியே வரப்போகுது, இது டொட் மேல வரப்போகுது. சரி, இது இப்படி வரப்போகுது. வந்தா இங்கல வந்தா இது டொட் மேல வரும், மேல் வச்சு புலம் வரப்போகுது. ஸோ உள்ளுக்கு ஒரு ஆள், அடுத்தால் மேல 2 செங்குத்து. ஒரு புலம் உள்ளுக்கு இருக்கு, அடுத்த புலம் வந்து செங்குத்தா இருக்கு. 2 செங்குத்து நீ விரும்பினா இப்படி ஏகிடலாம். முண்டு தான் இல்லாம 6 தர 10⁻4 6 தர 10⁻4 அவர வர்க்கத்தில வர்க்க மூலம் 6 √2 தர 10⁻4 சுருக்கி எடுத்துப்பீங்க. ஆன்சர் வந்து 3. சரிண்ணே, பேசிக்கலி. இப்ப நான் வளமை எம்சிக்யூக்கு வார கேள்வியில தான் படங்களை கொஞ்சம் கீறுவேன்னா நீங்க அதுக்குரிய காந்தப்பாய் இடத்தைய வந்து கண்டிக்க நினைச்சு வளமை எம்சிக்யூ கேள்வி இப்படிதான் வருமா, நமக்கு ஃபைனல்ல வர எம்சிக்யூ கேள்வியாட்டும் அல்லது டேர்ம்ல வரதாகட்டும். உதாரணம் எப்படி செய்யலாம்? இந்த கேள்வியை எப்படி காணலாம்? மின்னோட்டம் இப்படி போகுதுன்னு என்ன அர்த்தம்? இதால உருவாகிற காந்தப்பாய் இடத்து இங்க என்ன செய்ய போகுது? கிராஸா வரும். இந்த நேர்கம்பியால காந்தப்பாய் இங்க வருமா? வராது. தளத்துக்கு செவ்வன போன வர மாட்டேது. அப்ப இது வராது. இந்த தடம் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ இவரால் வர காந்தப்பாய் எடுத்து P7 μ0 I 2R சமமானப்படுகிறேன் தெரியும். ஸோ μ0 என்னுக்கு வேணும் போடலாம். ஒரு வட்டத்தடமா இருந்தா உண்டை போடுவீங்க. இன்னும் எவ்வளவு இருக்கு? அரை வட்டத்தடம் தான் இருக்கும். ஸோ என்னுக்கு பதிலாக அரைவாசி தர I 2R. ஸோ μ0 I 4R. ஸோ இந்த அடிப்படையில நீங்க கேள்வி வச்சீங்க தாள்கள். சரியா? படத்துக்கு இருங்க, ஹோம் ஒர்க் செய்யுங்க. டைம் மாதிரியா உங்களுக்கு செய்யுங்க, பரவாயில்ல. இவர் காவாசி, இவர மையம் தான் இருக்கார், இவர மையம் தான் இருக்கார். 2 ஒரு புள்ளி மையம். இது அரைவாசி துண்டுட வட்ட மையம். அதே இது காவாசி துண்டுட இவருமே பெரிய சேர்க்கல் வேற போற விளங்க. பெரிய சேர்க்கல் ஒரு காவாசி அதுவும் மையம் 2 ஒரு புள்ளியாக மையம் காணப்படுது. தனித்தனியா காண வேண்டுமா? எஸ், உண்டா காணலாமா? கேள்விய இது ஒரு கேள்வி. இதில விட என்ன? அவ்வளவுதான். 2வது கேள்விக்கு இது விட என்ன? தனித்தனியா கண்டு கூட்டணும். கூட்டுறதா கழிக்க நீங்க பாத்துக்கோங்க ப்ரோ. காந்தப்பாய் எடுத்து கூட்டுப்படுமா கழிப்படுமான்றது நீங்க டிசைட் பண்ணுமா. இது ஒரு தனி பகுதியா காணுங்க, இவரை தனியா காணுங்க. 2ஐயும் கூட்டுறதா கழிக்க. சரியா? இந்த படத்தை அழிக்கிறேன் நான். இது கீறிட்டீங்கன்னு செஞ்சாச்சு. சரியா? பிறகு நீங்க
படத்தை கீடுங்க ஹோம்ஒர்க் தானே. ஆறாவது கேள்வி மேபி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். தியரியில் இல்லாத ஒரு கேள்வியா? ஆறாவது கேள்வி கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா? சரிடா, சரியா? என்னம்மா வளமை நம்ம மையத்துல பாக்குற மாதிரி காந்த பயணத்தி அந்த ஞாபகம் உங்களுக்கு மின்புலத்துல இருக்க பார்த்தோம். வட்டத்துல மையத்துல பாக்குற மாதிரி, வட்டத்துல மையத்துல தள்ளி மாதிரி, அதே மாதிரி ஒரு எக்ஸ் தூரத்துல வட்டத்திட மையம் இங்க இருக்கா, எக்ஸ் தூரத்தில் உள்ள புள்ளியில உள்ள காந்த பாய அடுத்து பி என்ன, இதான் கேள்வியா? 7 மணி ஆச்சுங்க இந்த கேள்வியை, இல்லாட்டி வெயிட் பண்ணுங்க இந்த கேள்வி. சரியா ஒழுங்கப்படுத்துங்க அந்த கேள்வி. அப்புறம் உங்களுக்கு ஐடியா வந்தாச்சுங்க. பயோசவாட் விதியில இருந்து இந்த கேள்வியை கொண்டு வாங்க திரும்ப. ரைட்டா, பயோசவாட் விதியில இருந்து இந்த கேள்வி, மத்த கேள்வி பிரச்சனை இல்லை, சமமா டிரெக்டா போடலாம். இந்த எல்லா கேள்வியும் சமமான டிரெக்டா போட்டு விடையாருங்க. ஆறாம் கேள்வி மட்டும் பயோசவாட் அந்த விதியில இருந்து விடைய எடுத்து கொண்டு வாருங்க. மையத்திலிருந்து எக்ஸ் தூரத்துல உள்ள காந்தப்பாய படத்துக்கு பிள்ளைகள் செய்து முடிச்சாக்கள். சோ இந்த பழங்கறி முடிச்சாக்கள் வந்து சரி ரேடியன், சரியான ரேடியன் கோணமா